ஓம் சக்தி சக்திகளே, பல நிலைகளில் வேலை மாறிய பின்னால் அவர் சிங்கப்பூர்ல செட்டில் ஆனாருங்க. யாருங்க? சத்யநாராயண் சிங்கப்பூர்ல செட்டில் ஆகி இருந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் வீடு மாறினார். இங்க தானே பிரச்சனையே ஆரம்பிச்சது. அந்த மாறிய வீடுல ஏற்கனவே ஒரு தீய சக்தி குடிக்கொண்டு இருக்கிறது. அது இவருக்கு தெரியல, போய் மாட்டிக்கிட்டாருங்க. அங்க போனதுல இருந்தே ஒரு காரணம் இல்லாம இவரே அழுவாருங்களா. இவருக்கும் சம்சாரத்துக்கு அடிக்கடி மனக்கசப்பு சண்டைகள் வருமா. குழந்தைகள் இரவு நேரத்துல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எதையோ ஒன்று காமிச்சுக்கிட்டு அழுவாங்களாமா. இந்த தீய சக்தி கிட்ட சுட்டி காட்டி அழுகிறாங்க. ஆனா அது இவங்களுக்கு தெரியலைங்க. ஒரு சமயம் அந்த தீய சக்தி என்ன பண்ணுச்சுங்களாங்க, உறங்கிக் கொண்டிருக்கின்ற இவருடைய மனைவியின் கையை பிடித்து இந்த மணிக்கட்டினுடைய மொழி இருக்குது பாருங்க, அது டேபிளுடைய முனையில படுற மாதிரி ஓங்கி அடிச்சுதுங்களா. 2 தடவை அடிச்சிருக்குது. அந்த பொண்ணை தூக்கத்துல தெரிஞ்சுக்கல. 3வது தடவை தூக்கி அடிக்கும் பொழுது டக்குன்னு முடிச்சுட்டு கையை வெடுக்கு இழுத்துச்சுங்களாமா. அது தீய சக்தியும் பார்த்துருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சத்யநாராயணுடைய மாமியார் அங்க தங்கி இருக்கும் பொழுது அவருடைய குறவலை பிடிச்சு நசுக்கி அப்படியே தூக்குச்சுங்களா மேல. அந்த அம்மா ஓம் சக்தி பராசக்தின்னு கத்தம் காட்டி அப்புறம் அப்படியே விட்டுருச்சுங்களாமா. இந்த மாதிரி இது பல சேட்டைகள் பண்ணி இருக்குதுங்க. இப்படி இருந்தனால அந்த தீய சக்தியின் காரணமா இவருக்கு வேலை போயிருச்சுங்க. அங்க போன 1.5 வருஷத்துலயே இவருக்கு வேலை போயிடுச்சு. மொத்தம் 3 வருஷம் அங்க இருந்திருக்கிறாரு. மீதி 1.5 வருஷம் ஏதோ அங்கேயும் இங்கேயும் வேலை பார்த்து படாத கஷ்டப்பட்டிருக்காருங்க சக்தியில. அப்புறம் எப்படியோ இந்த இதற்கு இடையில அம்மாட்ட பாதபட்சத்துக்கு வந்திருக்காரு. ஆனா பாதபட்சம் செய்யும் பொழுதுதான் தீய சக்தியை பத்தி இவர் அம்மாட்ட ரிப்போர்ட் பண்ணவே இல்லை. காரணம் அந்த ஐடியாவே இவருக்கு வரலிங்க. அப்படி அது மழுங்கடிச்சிருச்சு. அம்மாவும் அதை பத்தி இவர்கிட்ட சொல்லல. அப்புறம் இப்படியே மொத்தம் 3 வருஷம் கழிஞ்ச பின்னால போய் அம்மாவுடைய கருணையினால வேலையும் இல்லைங்களா, வேற வீடு மாறினார். இதற்கு இடையில அம்மாலையும் கேட்கிறாரு, அம்மா வேலை இல்லை, நான் இந்தியாவுக்கே வந்துட்டுமா, என்ன பண்ணிட்டேன்னு கேட்கிறாரு. போன வருஷம் இப்போ அம்மா சொல்றாங்க, இங்க வர வேண்டாம், பத்தியா மெட்ராஸ்ல இப்படி தண்ணியில் மறந்துட்டு இருக்குன்னு வந்தா நீ தானே கஷ்டப்படான்னு, வர வேண்டாம், அங்கேயே ஏறு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. சரி அம்மா கேரண்டி கொடுத்துட்டாங்களான்னு சொல்லி இவரு ஒரு நல்ல வீட்டுக்கு மாறி இருக்காருங்க. அந்த வீட்டுக்கு வாடகை என்ன தெரியுங்களா, 2 லட்சம். வேலை இல்லாத நேரத்தில் 2 லட்சம் ரூபா வாடகைக்கு போறானே பைத்தியக்காரு அப்படின்னு இவருடைய நண்பரெல்லாம் இவரை எல்லாரும் கேலி பேசி இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா பாருங்க அம்மாவுடைய அற்புதத்தை. இவர் அந்த புது வீடு மாறிய பின்னால் 20 நாளைக்குள்ள இவர் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருந்த இடங்கள் 3 இடத்துல இருந்து வேலை வந்துங்களா, ஜாயின் பண்ண சொல்லி. எப்படி பாருங்க. அதுலயும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிக்கிட்டார். அப்புறம் இவர் இப்ப குடியிருக்கிற அந்த புது வீட்டின் பில்டிங்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு மருந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மருந்து கம்பெனியுடைய ஓனர் சிகரெட் பிடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காருங்க. சத்யநாராயணுடைய நண்பர் ஒரு வெள்ளக்காரரு, அவரும் சிகரெட் பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காருங்க. 2 பேர் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு பேசும் பொழுது அந்த மருந்து கம்பெனி ஓனர் சொல்லிக்கிறாரு, எனக்கு ஒரு ஆள் வேணும், டேலண்டான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லங்காட்டி உடனே அவரு என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு, இந்த உங்க கார்டை கொடுங்க நான் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி அந்த மருந்து கம்பெனி ஓனர்கிட்ட இருந்து விசிட்டிங் கார்டை வாங்கி கொண்டு சத்யநாராயண்கிட்ட கொடுத்துட்டாரு. சத்யநாராயண் அந்த கார்டு எடுத்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஓனர் போய் சந்திச்சு அவர் இன்டர்வியூ பண்ணி வேலைக்கும் எடுத்துக்கிட்டார். நல்ல லெவல்ல நல்ல வேலை, நல்ல சம்பளம். இன்னொரு அதிசயம், இவர் இதுவரைக்கும் வேலை செஞ்ச ஆயில் கம்பெனியில வேலை செஞ்ச ஒருத்தரை மருந்து கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லாம டிபார்ட்மெண்ட்டுக்கு பாருங்க எப்படி அம்மாவுடைய கருணையினால எல்லாமே நடக்குதுன்னு. வேலையே இல்லாம சும்மா இருந்துட்டு இருக்கிறப்போ 2 லட்சம் ரூபாயில புது வீட்டுக்கு குடி வராரு. அப்புறம் தானே நல்ல லெவல்ல வேலையும் அம்மா வாங்கி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க சக்தியில, அங்க சிங்கப்பூர் சட்டப்படி கம்பெனியில் வேலையில் பேப்பர் கொடுத்த 1 மாசம் தான் அங்க இருக்கலாமா, அதுக்கு மேல அங்க இருக்க முடியாதான், பொட்டி கட்டிட்டு இந்தியா வந்தாகணும். ஆனா அவர் மேனேஜர் பார்த்து கேட்டுக்கிட்டதுனால மேலும் 1 வாரம் இருக்கிறதுக்கு அவர் அவகாசம் கொடுத்துருக்காரு. அந்த அவகாசம் முடியறதுக்கு 2 நாளைக்கு முன்னாலேயே இவருக்கு இந்த புது மருந்துகள் வச்சு வந்தார் இல்லைங்களா, அதுல இருந்து எல்லா விதமான ஆவணங்களும் கிடைச்சிட்டுங்களா. விசா உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் கிடைத்து அவரு நிம்மதியா இருந்தாருங்களா சக்தியில. எப்படி பாருங்க, அம்மா நம்பினார் கெடுவதில்லை, இது நான் மாறி தீர்ப்பு. எப்படி அம்மா நம்பிக்கையோட தன்னை கும்பிடும் பக்தர்களை, தொண்டர்களை அப்படியே கோழி குஞ்சை தாய் கோழியை அரவணைக்கிற மாதிரி அரவணைச்சு
அம்மா காப்பாத்திருக்கிறாங்க சக்திகளே. ஓம் சக்தி.